எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 54 சக்சஸ்ஃபுல் பேர்ஸ் ஆஃப் ஸ்பெல்ஸ் அண்ட் போர்ஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்க்கணும். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கணும்னே இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த ப்ராப்ளம்ல ஒரு விசர்ட் இருக்காரு. அவருக்கு வந்து சில ஸ்பெல்ஸ் இருக்கு. ஸ்பெல்ஸ்னா மந்திரங்கள். போர்ஷன்ஸ் இருக்கு. போர்ஷன்ஸ்னா நீங்க ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அவரு வந்து அந்த ஸ்பெல்ல வந்து ஒரு போர்ஷன் குடிச்சிட்டு அவர் வந்து ஸ்பெல் போடுவார். ஆனா, ஒரு ஸ்பெல்லோட சக்சஸ் எப்படி டிபெண்ட் ஆகுதுன்னா, ஒரு கரஸ்பாண்டிங் ஸ்பெல், அப்புறம் இந்த கரஸ்பாண்டிங் போர்ஷனோட நீங்க வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து இந்த சக்சஸ் ஓட ஜாஸ்தியா இருக்கும். சக்சஸ் வேல்யூவோட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்பதான் அந்த ஸ்பெல் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஈச் ஆஃப் த ஸ்பெல்ஸுக்கு எவ்வளோ போர்ஷன்ஸ் குடிச்சா அவரு சக்சஸ் ஆவாரு. பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 5 எடுத்துக்கலாம். சக்சஸ் ப்ராடக்ட் வந்து 7. ஸோ நீங்க 5 இன்டூ எனி ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து 7 ஓட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ 5 இன்டூ 1 என்ன? 7 ஓட கம்மி. 5 இன்டூ 2 வந்து 7 ஓட ஜாஸ்தி. ஸோ 1 போர்ஷன் சக்சஸ் ஆகும். இன்டூ 3யும் ஜாஸ்தியா இருக்கும். 15 கிரேட்டர் தென் 7. இன்டூ 4ம் 20 கிரேட்டர் தென் 7 ஜாஸ்தியா இருக்கும். ஸோ 3 போர்ஷன்ஸ். இன்டூ 5ம் 25 கிரேட்டர் தென் 7ஆ இருக்கும். ஸோ இந்த ஸ்பெல் 5க்கு வந்து நீங்க இந்த 4 போர்ஷன்ஸ் குடிச்சா நீங்க சக்சஸோட ப்ராடக்டோட ஹையா வரலாம். ஸோ அதுதான் இந்த 5 போர்ஷனுக்கு உங்க அவுட்புட் வந்து 4 இருக்கும். 1 எடுத்தீங்கன்னா, நோ மேட்டர் வாட் நீங்க இந்த போர்ஷன்ஸ்ல வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, உங்க ப்ராடக்ட் வந்து 7 கீழ தான் இருக்கும். ஸோ 1 ஓட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 0. 3 ஓட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 3. ஸோ அப்படிதான் நம்ம வந்து ஒரு அரேவா ரிட்டர்ன் பண்ணோம். இந்த அரேல என்ன இருக்கும்? ஈச் ஆஃப் த ஸ்பெல்லுக்கு எவ்வளவு போர்ஷன்ஸோட காம்பினேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம அந்த அரேல வந்து ரிட்டர்ன் பண்ணோம். நீங்க யோசிக்கலாம். இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தானே. இந்த ஈச் ஆஃப் த ஸ்பெல்லுக்கு போய் எடுத்துட்டு, நான் இங்க வந்து ஒரு நேம் சர்ச் பண்ணுவேன். எல்லா எலிமெண்ட்ஸும் சர்ச் பண்ணிட்டு, ப்ராடக்ட்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு, 7ஆ இருக்கா, கிரேட்டரா இருக்குன்னு பார்த்து நான் வந்து கவுண்ட் பண்ணி குடுப்பேன்னு சொன்னீங்க. டெஃபினட்டா அந்த சொல்யூஷன் கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஆனா ப்ராப்ளம் என்ன இங்கன்னா, பாருங்க அது ஒரு O ஆஃப் n ஸ்கொயர் அப்ரோச் ஆயிரும். ஈச் ஆஃப் த ஸ்பெல்லுக்கு போறீங்க. ஸோ n டைம்ஸ் நீங்க ட்ராவர்ஸ் பண்ணணும் இந்த ஸ்பெல் அரேக்கு. அண்ட் ஈச் ஆஃப் த ஸ்பெல்லுக்கு நீங்க n டைம்ஸ் இந்த போர்ஷன்ஸ் அரே வந்து நீங்க ட்ராவர்ஸ் பண்ணணும். ஸோ O ஆஃப் n ஸ்கொயர் ஆச்சு. இதோட ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. அதுதான் பார்க்க போறோம். இதுதான் நம்ம ப்ராப்ளம்னு அஸ்யூம் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த ஸ்பெல் இருக்கு. இந்த ஸ்பெல்லோட வேல்யூ வந்து 5. நம்ம சக்சஸ் வேல்யூ வந்து 35. நான் இந்த அரேல வந்து எவ்வளவு போர்ஷன்ஸோட காம்பினேஷன் வந்து 35 இல்லன்னா அதோட ஜாஸ்தியா கொடுக்கணும்னு பார்க்கணும். நார்மல் அப்ரோச் என்னவா இருக்கும்? ஈச் ஆஃப் த போர்ஷன்ஸ்க்கு நான் போய் மல்டிப்ளை பண்ணி பார்த்திருப்பேன். அப்புறம் அது 35 இல்லன்னா கிரேட்டரா வந்து அத வந்து நம்ம சக்சஸ் கவுண்ட்க்கு ஆட் பண்ணியிருப்பேன். எவ்வளவு போர்ஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா பாருங்க, இது O ஆஃப் n ஸ்கொயர் அப்ரோச் இதோட ஆப்டிமலா ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கிறோம் இப்போ. டெஃபினட்டா இருக்கு. இது வந்து பைனரி சர்ச் கான்செப்ட் வச்சு பண்ணா இது வந்து O ஆஃப் n ஸ்கொயர்ல இருந்து O ஆஃப் n log nக்கு வந்து விழுந்துரும். பாருங்க. ஆனா உங்களோட பைனரி சர்ச்க்கு என்னவா இருந்துச்சு? உங்க போர்ஷன்ஸ் அரே வந்து சார்ட்டடா இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த போர்ஷன்ஸ் அரே மேல நீங்க பைனரி சர்ச் பண்ணலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட் பண்ணிட்டு இந்த மாரி ஃபார்மேட் கொண்டு வந்து இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் ஆயிரும். எப்படின்னு பார்க்கலாம். சரியா? நான் இப்ப என்ன பார்க்கிறேன்? இந்த 5 ஸ்பெல்லுக்கு வந்து எவ்வளோ அ போர்ஷன்ஸ் இங்க வந்து எனக்கு வந்து 35 ஓட கிரேட்டர் ப்ராடக்ட் குடுக்குதுன்னு பார்க்க போறோம். சரியா? சோ அப்ப பைனரி சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதுல. பைனரி சர்ச்ல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து மிடில் எலிமெண்ட் எடுப்போம். நம்ம கரண்ட் லிஸ்ட்ல இருந்து. ஓகேவா? இங்க மிடில் எலிமெண்ட் என்ன? 2, 3, 5, 6, 7, 9, 10. சரியா? டெஃபினட்டா 6 தான் மிடில் எலிமெண்ட். இங்க 6 எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5 இன்டூ 6. 5 இன்டூ 6 நம்மளுக்கு என்ன வருது? 13 வருது. சரியா? ஸோ இப்ப 13 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலா இந்த 5 இன்டூ 6 டெஃபினட்டா 30 ஓட கீழ இருக்கும். ஸோ 6 வந்து ஆப்வியஸா நம்மளுக்கு சக்சஸ் குடுக்காது. ஆனா இது இன்னொன்னு சொல்லுது. 6ஏ சக்சஸ் குடுக்கலன்னா, அதோட கீழ வந்த நம்பர் சக்சஸ் குடுக்குமா? ஏன்னா நம்ம அரேவ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 6ஏ சக்சஸ் குடுக்கலன்னா, இதோட ஸ்மாலர் நம்பர்ஸும் சக்சஸ் குடுக்காதுல்ல. ஏன்னா அதோட கம்மியோட வேல்யூவோட தான மல்டிப்ளை பண்றோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 6 நம்ம எல்லா எலிமெண்ட்ஸும் டிஸ்கார்ட் பண்ணிரலாம். சரியா? ஸோ அவ்ளோ எலிமெண்ட்ஸ் ஒரே ஷாட்ல நம்ம தூக்கி போட்டோம் வெளில. இப்போ மறுபடியும் பைனரி சர்ச்ச கன்டின்யூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அ சப்போஸ் நான் என்னோட சக்சஸ் வேல்யூ வந்து என்னோட கரண்ட் ப்ராடக்ட் வந்து சக்சஸ் வேல்யூவோட அ கம்மியா இருந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் த மிடில் எலிமெண்ட் எல்லா ப்ரீவியஸ் எலிமெண்ட்ஸும் தூக்கி போட்டுருவேன். ஸோ சப்போஸ் எனக்கு எல் அப்புறம் யூன்னு இருந்துச்சுன்னா, ஸோ எல்ல வந்து m+1க்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ புது எல் வந்து எங்க வரும்? இங்க வந்து உட்காரும். ஸோ எல் வந்து லோவஸ்ட் வேல்யூ, யூ வந்து அப்பர் வேல்யூ. சரியா? இப்ப மறுபடியும் பார்க்கலாம். இது வந்து லெஸ் தேன் கேஸ்க்கு. என் ப்ராடக்ட் வந்து லெஸ் தேன் த சக்சஸ் வேல்யூவா இருக்கிற கேஸ்க்கு. இப்ப மறுபடியும் பைனரி சர்ச் ரிப்பீட் பண்ணிட்டே போகும். ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஸோ இங்க வந்து மறுபடியும் பைனரி சர்ச் பண்ணும்போது எனக்கு வேணும் 5 இன்டூ 9 வரும். 9 தான் இங்க எலிமெண்ட். 5 இன்டூ 9 வந்து 45. சரியா? 5 இன்டூ 9 45. இப்ப என்ன தெரிய வருது? டெஃபினட்டா இந்த 9 வேல்யூ வந்து என்னோட சக்சஸ் வேல்யூவோட ஜாஸ்தியா குடுக்குதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சோ இது மட்டும் தான் இது சொல்லுதா? இல்ல. 9 வேல்யூவே சக்சஸ் வேல்யூ குடுக்குதுன்னா,
ஆல் தி எலிமெண்ட்ஸ் கிரேட்டர் than 9 சக்சஸ் கொடுக்கும்ல. ஏன்னா 10, 11, 12 அப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே பிகர் than 9 தான் இருக்கும்ல. சோ என்ன சொல்லுதுன்னா இது வந்து 9 சக்சஸ் கொடுக்கும், 10 சக்சஸ் கொடுக்கும். சோ இதுக்கு மேல போய் செக் பண்றதுக்கு தேவையே இல்ல. சோ என்ன பண்ணுவேன், u வந்து சோ this is என் கரண்ட் ப்ராடக்ட். இஃப் இட் இஸ் லெஸ் than the success value, இது வந்து கரண்ட் ப்ராடக்ட் கிரேட்டர் than சக்சஸ் வேல்யூவா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், u is equal to m minus 1. சோ நான் இந்த அப்பர் வேல்யூ வந்து நான் 9க்கு மேல போய் தேட மாட்டேன். அப்பர் வேல்யூ வந்து 9க்கு கீழ வந்து தேடுவேன். சோ அதனால u is equal to m minus 1. சோ இப்படி ஃபைனலா 7 மட்டும் தான் இருக்கும். நீங்க 5 into 7 போட்டாவே உங்களுக்கு 35 வரும். அதான் அந்த சிங்கிள் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும்னு இந்த 2 வெறும் இந்த 2 லாஜிக்ஸ் அப்ளை பண்ணுவீங்க. கரண்ட் ப்ராடக்ட் எடுக்க பார்ப்பீங்க. அப்புறம் அந்த கரண்ட் ப்ராடக்ட் வந்து உங்க சக்சஸ் வேல்யூவோட கம்மியா இருந்துச்சுன்னா l is equal to m plus 1 ன்னு போட்டு போவீங்க. ஏன்னா m சக்சஸ் வேல்யூ கீழ இருந்துச்சுன்னா m க்கு வரைக்கும் கீழ எலிமெண்ட்ஸும் சக்சஸ் வேல்யூவோட கீழ தான் இருக்கும். அப்புறம் ரிவர்ஸ் கேஸ் என்ன, உங்க கரண்ட் ப்ராடக்ட் வந்து சக்சஸ் வேல்யூவோட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அப்ப என்ன கூறுது, உங்க எண்ட் ப்ராடக்டே உங்க சக்சஸ் வேல்யூவோட ஈக்குவல் டு இல்லைன்னா கிரேட்டரா இருக்கு. ஸோ ஆல் வேல்யூஸ் அப்பியரிங் ஆஃப்டர் எம்மும் டெஃபினட்டா கிரேட்டரா இருக்கும். ஸோ அதெல்லாம் செக் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபைனலா உங்களுக்கு வந்து இங்க 7 உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா. ஸோ 7ஓட இண்டெக்ஸ் என்ன இந்த அரேல, 0, 1, 2, 3, 4, 5, 6. சரியா. உங்களோட லென்த் ஆஃப் தி லென்த் ஆஃப் தி அரே எவ்வளோ இங்க 7, ரைட். ஸோ லென்த் ஆஃப் தி அரே மைனஸ் நீங்க கண்டுபிடிச்ச இண்டெக்ஸ், இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சக்சஸ்ஃபுல் போர்ஷன்ஸ் வரும். இங்க லென்த் ஆஃப் தி அரே வந்து 7, இண்டெக்ஸ் வந்து இங்க 0, 1, 2, 3, 4, 4. ஸோ உங்க நம்பர் ஆஃப் சக்சஸ்ஃபுல் போர்ஷன்ஸ் வந்து 3. ஸோ இப்படிதான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இப்போ குயிக்கா சுடோ கோட பார்த்து கோடுக்கும் போயிடலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட சுடோ கோட். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம போர்ஷன்ஸ் அரே வந்து சார்ட் பண்றோம். சார்ட்டிங்கோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா O of n log n. சரியா. அதான் ஒரு சில ஆப்டிமல் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அப்புறம் ஃபார் ஈச் ஸ்பெல் நம்ம என்ன பண்றோம், ஈச் ஸ்பெல்லுக்கு போய் நம்ம பைனரி சர்ச் வந்து போர்ஷன்ஸ் அரேல வந்து பண்றோம். சரியா, டு ஃபைண்ட் அவுட் how many portions வந்து நம்மளுக்கு சக்சஸ் கொடுக்கும். அப்புறம் நம்ம ஒரு வேல்யூ இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து n minus I, where n is the total length of the portions array, I வந்து அந்த current இதுக்கு index. அப்புறம் நான் return of result கொடுத்துப்பேன். ஸோ இந்த 2 steps வந்து நான் எல்லா போர்ஷன்ஸ்க்கும் பண்ண போறேன். ஐ மீன் எல்லா ஸ்பெல்ஸுக்கும் பண்ண போறேன். சரியா. ஃபைனலா என் ரிசல்ட் அரே கண்டுபிடிச்சு நான் வந்து அதை வந்து ரிசல்ட்டா கொடுத்துரும். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட சுடோ கோட். குவிக்கா கோட்ஸை போய் பார்த்துலாம். ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளமோட கோட். குவிக்கா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போர்ஷன்ஸ் அரே வந்து சார்ட் பண்ணுமா இருந்துச்சுல, போர்ஷன்ஸ் அரேயை சார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த போர்ஷன்ஸ் அரேயோட இண்டெக்ஸ் லென்த் எடுத்து போறேன். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு, லென் ஆஃப் போர்ஷன்ஸ். அப்புறம் வந்து ரிசல்ட் அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன், எம்டி அரேவா. இப்போ வந்து ஃபார் ஈச் ஆஃப் த ஸ்பெல், இந்த ஸ்பெல்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம ஒரு ஆபரேஷன் பண்ணணும், பைனரி சர்ச் பண்ணணும்ல. ஸோ l, u is equal to 0, n minus 1. So while l is less than equal to u, நம்ம வந்து சில ஸ்டெப்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மிடில் பைனரி சர்ச்ல மிடில் எலிமெண்ட் எடுப்போம். அது எப்படி எடுக்க போறோம், ரொம்ப சிம்பிள். m is equal to l plus u minus l by 2. நீங்க l plus u the whole by 2 கூட போடலாம். ஆனா அதுக்கு வந்து சில ஓவர்ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் நிறைய லாங்குவேஜ்ல, இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ ப்ராப்ளம். ஸோ நீங்க இது மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்துக்கலாம், l plus of u minus l by 2. சரியா. இப்போ ரூல் என்னவா இருந்துச்சு, if portions of m into spell is less than success. சரியா. பைதன்ல எந்த தேவையில்லை. if it is less than success நம்ம என்ன பண்ணோம், l is equal to m plus 1. so portions of m into spell நம்ம சக்சஸோட கம்மியா இருந்துச்சுன்னா, so whatever is below m also நம்மளுக்கு வந்து கம்மியா இருக்கும். so அதான் எல்லாம் லோவர் வேல்யூ m-க்கு ஜாஸ்தியா ஒரு ஜாஸ்தியா போட்டு வச்சிருக்கோம். இன்னொரு கேஸ் என்ன வந்துச்சு, ஏன் போர்ஷன்ஸ் ஆஃப் m into spell வந்து கிரேட்டர் than சக்சஸ் இருந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப கேஸ் சிம்பிள். ஸோ m ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதுக்கு வர மேல வேல்யூஸும் என்னோட சக்சஸ் வேல்யூவோட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ u வந்து நான் வந்து m-க்கு ஒரு கீழே போட்டு வச்சுருவேன். ஸோ u is equal to m minus 1. இந்த ப்ராசஸ் நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன், l and u வந்து கன்வர்ஜ் ஆகிற வரைக்கும். ஸோ ஃபைனலா கன்வர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் என் வேல்யூ வந்து எங்க ஸ்டோர் ஆகும், l வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ res dot append u n minus l. n minus l வேல்யூ என்ன கொடுக்கும், இந்த பைனரி சர்ச்க்கு அப்புறம் எவ்வளவு போர்ஷன்ஸ் எனக்கு வந்து அந்த கரண்ட் ஸ்பெல்லுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான ரிசல்ட் அரே வந்து அப்பெண்ட் பண்ணும். ஃபைனலா என்ன பண்ணுவேன், ரிட்டர்ன் ஆஃப் ரிசல்ட். இதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் சொல்யூஷன். இந்த ப்ராப்ளமோட ஜாவா சொல்யூஷன் அப்புறம் சிபிபி சொல்யூஷனும் இந்த கமெண்ட்ஸ்ல போட்டு வைக்கிறேன். நீங்களும் ஏதாச்சும் வேற ஏதாச்சும் லாங்குவேஜஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்களா, அந்த லாங்குவேஜோட சொல்யூஷன் நீங்க போட்டு வைங்க. அதர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரியா. நான் கூடி சீக்கிரமா இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாய். பார்க்கலாம்.